சிங்கிள் போர்டு இது ஐபிஎம் போர்டும் கம்யூனிகேஷன் போர்டும் ஒரே செட்டில் இருக்கும். சிங்கிள் போர்டு இந்த கோடு போட்டு பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஏரியா. இதில் தான் சென்சாரு ஃபேன் மோட்ரு எல்லாமே வரும். இங்கே பாருங்கள் ஃபேன் மோட்ரு ஓடிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் செக்ஷனு, கம்ப்ரஸரு ஹீட்ரு காயில் இதெல்லாம் வரும். கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக சீரியஸில் போட்டால் லோட் ஆகுது. ஓகேங்களா. கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்குது. கம்ப்ரஸர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஃபேன் மோட்ரு சென்சாரு இதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தால் இந்த இடத்துல லைட்டு பிளிங்க் ஆகும். கம்ப்ரஸரில் ப்ராப்ளம் இருந்தால் இந்த லைட்டு பிளிங்க் ஆகும். இந்த லைட்டு கண்டினியூ இருந்துச்சுன்னா கம்ப்ரஸர் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ சில பேருக்கு வந்து இதில் எதுக்காக இதை வீடியோ போடுறேன்னா ஃபேன் மோட்ரு ப்ராப்ளம் வந்து சில பேருக்கு கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா. சென்சார் ப்ராப்ளம் இருந்தால் கம்ப்ரஸரே டோட்டலாக ஆன் ஆகாது. ஓகேங்களா. இது ஃபேன் மோட்ரு ப்ராப்ளம் இருந்தால் இதில் எரர் காட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஃபேன் மோட்டரில் ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டர்லாம் நல்லா ஓடுது ஆனாலும் எரர் வருது அப்படிம்பாங்க. ஃபேன் மோட்ரு கேட்டால் ஃபேன் மோட்ரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஃபேன் மோட்டரில் ப்ராப்ளம் இல்லை நல்லா தான் ஓடுதும்பாங்க. ஆக்சுவலாக ஃபேன் மோட்ரு ஓடுறதுக்கு வந்து சப்ளை 12 வோல்ட் சப்ளை இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்திங்கன்னா ஃபேன் மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். இந்த சப்ளையில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் தான் ஃபேன் மோட்ரு உங்களுக்கு ஓடாது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் சப்ளை எடுத்தோன்னே நின்றுச்சா. இது சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு நல்லா ஓடும். இந்த ஃபேன் மோட்ரு ஓடுதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஹால் சென்சார் வச்சுருப்பாங்க. அந்த ஹால் சென்சார்லேருந்து ஒரு ஃபீட்பேக் வரும் போர்டுக்கு. அதில் ப்ராப்ளம் இருந்தால் எரர் வரும். இப்போ நான் இதை கழட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் லைட்டு பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் ஃபேன் மோட்ரு எரர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டைம் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. ஓகேங்களா. இந்த மாதிரி எரர் வரும்போது இதை எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எரர் வந்தால் இதுதான் ப்ராப்ளம். ஒரு தடவை ஒரு எரர் அட்டன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அந்த எரரை மறக்கவே கூடாது. வந்த உடனே கண்டுபிடிச்சிடணும். இதுதான் ஒரு சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.